இன்று குரு அருள் பெற வேண்டிய கிடைக்கும் நாள். இன்று சித்தயோகம் உள்ள தினம். இன்று கடகத்தில் சூரியன் குருவுடன் புதன் சேர்க்கையால் புதிதாத்திய யோகம் திரிகர யோகம் கிடைக்கும் நாள். இன்று கன்னிராசியில் உள்ள அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று லட்சிய குணம் கொண்டவர்களுக்கு இன்றைய நாள் மங்களகரமான நாளாக இருக்கும். பயணங்கள் பொதுவாக சாதகமாக இருக்கும். பழைய சக ஊழியர்கள் மற்றும் அறிமுக மாணவர்களிடமிருந்து நன்மைகள் கிடைக்கலாம். பிற்பகலில் மூத்த அதிகாரியுடன் ஏற்பட்ட தகராறு சட்டப்பூர்வ திருப்பத்தை கொடுக்கலாம். பொருளாதார நன்மைகள் கிடைக்கும். மாலையில் திட்டங்களை நிறைவேற்றுவது நன்மைகளை தரலாம். விருந்தினர் வருகையால் செலவுகள் கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலையில் மேலதிகாரி அல்லது தொழிலதிபர் ஆகியோருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நீண்ட கால இலக்குகளை தொடர்வதிலும் கவனம் செலுத்துவது சிறந்தது. உங்களின் பணித்திறன் உங்களின் எதிரிகளை வெல்ல உதவும். மற்றவர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டு செயல்பட உங்கள் இலக்குகளை எளிதாக அடைய உதவும். வீட்டில் பிடித்தமான பொருள் வாங்கப்படும். இது நல்ல முதலீடாக இருக்கும். இணக்கமான திருமண வாழ்க்கையை பராமரிக்கவும். சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று லக்னத்திற்கு அதிபதி புதனும் செல்வம் 2ஆம் இடத்தில் கேதுவும் 3ஆம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தை பிரிந்து மனவருத்தம் உண்டாகும். பணியில் நிதானமான அணுகுமுறையை கையாள்வது அலுவலக சிக்கல்களை தீர்க்க உதவும். அரசியல் நடவடிக்கைகளுக்கு தடைபடும். பிற்பகலில் புதிய கட்டுமானத்திற்கான வரைபடம் வெளிவரும். வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையே சமநிலையை பேண முடியும். நற்செயல்கள் மூலம் தகுதி பெறுவது வெற்றியை தரும். இரவில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் மேஷத்தில் ஆட்சி செய்வது கர்மத்தின் 10ஆம் வீட்டில் அதிர்ஷ்டத்திற்கு ஒரு காரணியாகும். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் வணிக கூட்டாளர்களிடமிருந்து ஆதரவை பெறுவீர்கள். நல்ல செயல்களில் உங்கள் ஆர்வம் நிலைத்திருக்கும். பண விஷயங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காணலாம். மன நிம்மதி அடைவீர்கள். அதிக உழைப்பு உங்களுக்கு சோர்வு தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கலவையான பலன்கள் உண்டாகும். சமுதாயத்தில் சுத்தமான உருவத்தை உருவாக்குவீர்கள். வணிகர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான பதில்களை பெறுவார்கள். பணியிடத்தில் நீங்கள் பொறுப்புகளை கையாளும் விதம் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும். தொடரும் பணிகளில் விழிப்புடன் இருக்கவும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். 11ஆம் வீட்டில் கடகராசியில் வியாழன் அதிக பலன் தருகிறார். தடைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் உங்கள் இலக்குகள் நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் வீட்டில் கேது யோகமும் 7ஆம் வீட்டில் சனியும் நல்ல செல்வத்தை அளிப்பது உறுதி. எனவே உங்கள் சமூக அந்தஸ்தும் கௌரவமும் நிச்சயமாக அதிகரிக்கும் பொறுப்புகள் சில சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். ஆனால் பீதியடைய வேண்டாம். உங்கள் வரவு செலவு திட்டத்தில் உறுதியாக இருக்க வேண்டிய நாள். மாலை முதல் இரவு வரை பழைய நண்பர்களை சந்தித்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனால் உலக இன்பங்கள் பெருகும். உங்கள் மனைவியிடமிருந்து ஆதரவையும் துணையையும் பெறுவீர்கள். உங்கள் நிலைத்தன்மையே உங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களின் தொழில் முயற்சிகள் பலனளிக்கும். உங்கள் கௌரவம் உயரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு பணி நிறைவடையலாம். மாலை முதல் இரவு வரை விலைமதிப்பற்ற பொருள் தொலைந்து போகவோ அல்லது திருடவோ வாய்ப்பு உள்ளது. உஷாராக இருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களின் பாதி நாளில் அறப்பணிகளில் செலவிடப்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நீங்கள் பெறும் ஆத்ம திருப்தி மற்ற உலக இன்பங்களோடு ஒப்பிட முடியாதது. அலுவலகத்தில் உள்ள அதிக நேரம் அதிகாரம் உங்கள் சக ஊழியர்களை வருத்தமடைய செய்யலாம். மாலையில் பக்தி ஆராதனைகள் பிரார்த்தனைகள் மற்றும் கோவில்களுக்கு செல்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று 4ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் அமைதியின்மையும் விரோதமான சூழலும் உண்டாகும். சொத்து தொடர்பான பணிகளில் லாபத்தையும் வெற்றியையும் அடைய முடியும். இருப்பினும் உங்கள் பொறுமை மற்றும் மென்மையான நடத்தை மூலம் நீங்கள் மனநிலையை எளிதாக்க முடியும். உணவு தொழிலில் ஈடுபட்டவர்களின் வருமானம் அதிகரிக்கும். நேசிப்பவருக்கு உதவி செய்வதால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இரவு கேளிக்கைகளில் கழியும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு புதிய ஒப்பந்தம் எதிர்பாராத நிதி ஆதாயத்தை தரும். வீட்டில் உங்கள் மனைவி அல்லது குழந்தைக்கு திடீர் உடல்நலக்குறைவு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும்.
குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்நாள் இனிமையாக இருக்கும். முக்கியமான பணிகளை செய்யும் போது அல்லது வாகனம் ஓட்டும் போது பதற்றம் உங்களை மூழ்கடிக்க விடாதீர்கள். நண்பர்களுடன் எந்த சிறப்பு திட்டங்களிலும் பங்கேற்க வேண்டாம். ஆபத்தான செயல்களில் இருந்து விலகி இருங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ராசியதிபதி சனி கிழக்கில் உதித்துள்ளார். 11வது வீட்டில் சந்திரன் சில பெரிய வெற்றிகளில் மகிழ்ச்சியை தருவார். பொருளாதார ரீதியான நன்மைகளும் உங்களை தேடி வரும். ஒரு பெரிய தொகை மன நிறைவை தரும். புதிய பதவியை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உங்கள் மனைவியுடன் சில நாட்களாக நீடித்த டென்ஷன் தீரும். ஏதேனும் கருத்து வேறுபாடுகளை உரையாடல் மூலம் தீர்க்கவும். மாலையில் உலா செல்லுங்கள். மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்று 4வது வீட்டில் கடகத்தை ஆளும் கிரகமான வியாழன் குழந்தைகளால் திருப்தி அடையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இது ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். பணியில் உங்களின் அர்ப்பணிப்பு உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். நீங்கள் வேலையில் சிறிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். தொழில் தொடங்கும் இளைஞர்கள் அலுவலகத்தில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். பணியிடத்தில் உங்களின் நற்பெயர் கௌரவம் அதிகரிக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் சமூக பழகுவார்கள்.